அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது குறித்து இன்று மாலை பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், ஓபிஎஸ் அணி தரப்புல இந்த நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? அதாவது இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டமானது பன்னீர்செல்வத்தின் இல்லமான கிரீன்வே சாலையில் நடைபெற இருக்கிறது. இதில் 7 பேர் கொண்ட அந்த குழுவானது KP முனுசாமி தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த குழுவில் இருக்கக்கூடிய 7 உறுப்பினர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்பார்கள். இவர்களுடன் மூத்த நிர்வாகிகளும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக அமைச்சர் CV சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது எங்கள் தரப்பில் இருந்து குழு அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல், அதிகாரப்பூர்வமான அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் தான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்று மாலை இந்த கூட்டம் நடைபெறுமா என்பதில் சந்தேகம் வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்னும் அவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான குழு அமைக்கப்படவில்லை என்பதுதான் CV சண்முகத்தின் பதிலாக இருக்கிறது. தம்பி தமிழரசன். சுபாஷ், நேற்றைய தினம் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நிதியமைச்சர் பதவியை பன்னீர்செல்வத்திற்கு விட்டுத்தர தயார் என்று கூறியிருந்தார். இது தொடர்பாக OPS அணியினர் என்ன சொல்றாங்க? அதாவது இந்த தொடர்பாக எந்த ஒரு இரு அணியுமே எந்த ஒரு கருத்தையும் பகிர வேண்டாம் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக இருந்தது. எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்க வேண்டாம் என்றதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த தருவாயில் தான் நேற்று நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அந்த தகவலை தெரிவித்திருந்தார். நிதியமைச்சர் பதவியை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று. இருந்த போதிலும் இது தொடர்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும். ஏற்கனவே இவர்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சசிகலா மற்றும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது, அவர்கள் அதிலிருந்து விலக வேண்டும் என்பது அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஜெயலலிதாவின் மரணம் குறித்தான CBI விசாரணை தேவை என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. அதுவே அவர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதாவது அமைச்சர்கள் பதவியையும் அவர்கள் கேட்பதாக தெரிகிறது. 2 அமைச்சர்கள் பதவியை கேட்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் அவர்கள் ஆலோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த நிதியமைச்சர் கூறியிருக்கக்கூடிய நிதியமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பதாக கூறியிருக்கக்கூடிய அந்த தகவலையும் இன்றைய நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய கருத்தாக பார்க்கப்படும் என்று தெரிகிறது. வேதவள்ளி. சுபாஷ், 2 தரப்பிலிருந்துமே கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்புகள் சில அதிருப்திகளை வெளிப்படுத்துறத சமீப நிகழ்வுகள் மூலமா நம்மால பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் பொதுச் செயலாளர் பதவி எங்களுடைய நோக்கமல்லன் ஏற்கனவே OPS அணி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த பதவிகள் சசிகலா, தினகரன் பதவியுலகள் தவிர்த்து OPS அணி தரப்புல கூட்டணி உள்ளிட்ட மற்ற விஷயங்கள் தொடர்பான கோரிக்கைகள்லாம் என்ன முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே OPS அணியிற்கு ஆதரவாக தமாக தங்களது ஆதரவை தெரிவித்து வாசன் நேரடியாக வந்து RK நகரில் தேர்தலில் பிரச்சாரத்திலெல்லாம் ஈடுபட்டார். அதையெல்லாம் நான் பார்த்தோம். அந்த கூட்டணியெல்லாம் தொடருமா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது கூட்டணியெல்லாம் வருமா என்பதை நாம் பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இரு அணிகளும் பேச்சுவார்த்தைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே அந்த பேச்சுவார்த்தையை நோக்கித்தான் இரு அணிகளும் குழுக்கள் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது தங்கள் தரப்பு இன்னும் குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்களை முதலமைச்சர் தான் அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சரே CV சண்முகமே சொல்லியிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்த கட்டமான நகர்வுகள், அந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வந்த பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி இருக்கும் என்பதை நாம் தெளிவாக கணிக்க முடியும். தம்பி தமிழரசன். சுபாஷ், தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.